என்னம்மா? உடம்பு முடியல சித்தி. ஒரு பக்கம் கை வேற எரியுது, இன்னொரு பக்கம் உள்ள வேர்க்குது. இந்த பாரு, அந்த திருவும் ஸ்வேதாவும் போற வரைக்கும் உன் நிலைமை இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. சித்தி, இதுக்கு மேல என்னால தப்பிக்க முடியும்னு எனக்கு சுத்தமா தோணல. அப்படிலாம் அதிர்ஷ்டம் கை கொடுக்காது. நாமெல்லாம் ஏதாவது பண்ணாதான் உண்டு. எப்படியாவது அவங்கள ஊருக்கு அனுப்பி வைங்க சித்தி. அவங்க பேசிக்கிறத பார்த்தா இன்னும் 1 மாசம் இருந்துட்டு தான் போவாங்க போல இருக்கு. இது 1 மாசமா? அப்படிதான் பேசிக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் அனுப்புறதுக்கு எப்படியாவது முயற்சி பண்றேன். நம்ம புலம்புறது அந்த காமாட்சிக்கு கேட்காமலா போயிட போகுது. ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்னா போயிடும். கிடைக்கும். நீ படுத்துக்கோ. சித்தி, சொன்ன கேளுமா, படுத்துக்கோமா. படு. கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. ஆஹா, இந்த உலகம் முழுக்க சுத்தி சுத்தி சாப்பிட்டாலும் சுசீந்திர விசாலாட்சி அம்மா சாப்பாடு மாதிரி வராது. அது உண்மைதான். உங்க சாப்பாட்டை மறக்கவே முடியாது. அம்மா, உன் பேரு உலகம் சுத்த போது பாரு. ஏய் சும்மா ரெடி. எனக்கு என்னமோ அம்மா பேர்ல மெஸ் நடத்தலாம்னு ஐடியா பண்றான்னு நினைக்கிறேன். விசாலாட்சி மெஸ் எப்படி? சூப்பர் அண்ணா. சாப்பிடும்போது பேசக்கூடாது. பேசுனா சரியா வயித்துல தங்காது. ஒழுங்கா சாப்பிடுங்க. டேய் சாப்பிடுறா. சரிம்மா. காவேரி, நீ சாப்பிடலாம்ல. இல்ல, நீங்களாம் சாப்பிடுங்க. நான் அக்கா அம்மா எல்லாம் அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். மாமா சாப்பிட வாங்க. மாப்ள கூப்பிட்டீங்களா? மாமா ரொம்ப லேட் ரியாக்ஷன். சாப்பிட கூப்பிட்டேன் மாமா. நான் மெதுவா சாப்பிட்டுக்கிறேன் மாப்ள. எப்பா திரு, ஃபாரின் பாட்டில கையில கொடுத்துட்டு உடனே சாப்பிட கூப்பிட்டா எப்படி? சீக்கு பிடிச்ச கோழி மாதிரி பம்பரா இருப்பாரு. டேய் சிவா, நீ சாப்பிடு. இங்க வாங்க. என்ன? வாங்க. என்ன தவசி? பாருங்க சித்தி, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எப்படியாவது அவங்க கிட்ட பேசி அவங்கள அனுப்பி வைங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. எப்ப என்ன நடக்குமோன்னு பயந்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. நீ சொல்றது சரிதான் துளசி. ஆனா நான் என்னன்னு சொல்லி அனுப்புறது? ஏதாவது சொல்லி அனுப்புங்க சித்தி. என்னால சமாளிக்க முடியல. சரி, பாக்குறேன் இரு. நல்லா சாப்பிடுங்க. அமராவதி, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடு. சிவா, மலேசியா வர ஐடியா இருக்காடா? எங்கடா அப்பாவோட பிசினஸை பாத்துக்கிறதுக்கே எனக்கு சரியா இருக்கு. ஆமா, என் வீட்டுக்காரர் பாத்துக்கிறதையும் சேர்த்து இப்ப சிவா தான் பாத்துக்கிட்டு இருக்கான். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. தம்பி, நீங்க எப்ப கிளம்ப போறீங்க? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? அவங்க இருக்கட்டுமே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க கண்டிப்பா போகணுமா?
ஐயோ, எப்படி சமாளிக்கிறது? தேங்க்ஸ்மா. ஏய், 4 நாள் என்ன, ஒரு வாரமே இருந்துட்டு போறேன். கரெக்ட். சுசீந்திரம் முழுக்க சுத்தி பார்க்கலாம். கன்னியாகுமரி கடலுக்கும் போலாம். ஒரு வாரம் இருந்தா உனக்கு ஞாபகம் போன விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிரும்டா. யோசிச்சு பேசு. ஏ மச்சான், 4 நாள் இல்லடா, ஒரு வாரத்துக்கு மேல தங்கினாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நீ உன் பாட்டுக்கு டைரக்டா மலேசியால இருந்து இங்கே வந்துட்ட. உங்க அம்மா அப்பாவை பார்க்க வேண்டாமா? புதுமண தம்பதியை பார்க்க அவங்களுக்கும் ஆசையா இருக்கும்ல. இப்படி வீட்டுக்கு போகாம சும்மா சுத்திக்கிட்டே இருந்தா அவங்க என்னடா நினைப்பாங்க? டேய் ஆமாடா, ஊர்ல இருந்து நேரம் இங்க வந்துட்டோம். மருமகளுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்க உடனே போகணும். ஆமா, அப்புறம் வேணா ஒரு தடவை வந்து சுத்தி பார்த்துக்கலாம். சரிடா, நாங்க இருட்டுறதுக்குள்ள கிளம்புறோம். சரி, நீங்க சாப்பிடுங்கப்பா. சாப்பிடுங்க. என்ன பிரதர் திடீர்னு? சார், எனக்காக நீங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் மட்டும் உங்களுக்கு எதுவுமே செய்யல. அதுக்காக என்ன இந்த வீட்டை எழுதி கொடுக்க போறீங்க எனக்கு? இல்ல பிரதர், நம்ம சொத்தை தான் நம்ம தர முடியும். பிரதர், உங்ககிட்ட என்ன சொத்து இருக்கு அப்படி தர்றதுக்கு? சரக்கு. அடச்ச, என்ன பிரதர் நீங்க? சரக்கெல்லாம் ஒரு விஷயமா? நீங்க முதல்ல இங்க வாங்க பிரதர், நான் உங்களுக்கு தரேன். காலையில விடிஞ்சதுல இருந்து சும்மா ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. பிரதர், இது நம்ம ஊரு சரக்கு இல்ல, ஃபாரின் சரக்கு பிரதர். ஃபாரின் சரக்கா? மலேசியாவுல இருந்து வந்திருக்கு. பிரதர், அப்புறம் என்ன ஓபன் பண்ணிட்டீங்களா? இல்ல பிரதர், நான் ஓபன் பண்றதை விட நம்ம 2 பேர் சேர்ந்து ஓபன் பண்ணா தானே நல்லா இருக்கும். நீங்க கிளம்பி உடனே என் வீட்டுக்கு வாங்க. இதோ உடனே கிளம்புறேன், டக்கு நாங்க வரேன். வாங்க. வாங்க பிரதர். வாங்க வாங்க. அப்போ இன்னைக்கு எனக்கு இங்கதான் விருந்து. பிரதர், அதுல பிரதர் சந்தேகம்? நான் கூப்பிட்டதே விருந்துக்கு தானே. ஹோட்டல் சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு பிரதர். பிரதர், இன்னைக்கு நான் வைக்க போற விருந்துல உங்க ஆசை எல்லாமே நிறைவேற போகுது. இங்க பாருங்க, நீங்க எனக்கு அவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க வரீங்கன்னு உடனே தவழ்றது, குதிக்கிறது, தாவறது எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருக்கேன். நான் இது கூட பண்ண மாட்டேன். வாங்க பிரதர், போலாம். போலாம். வாங்க பிரதர், போலாம்.
அங்க நிக்கிறது துளசி மாதிரியா இருக்கு. பிரதர், என்ன பிரதர், அந்த பொண்ணு யாருன்னு பாக்குறீங்களா? அவங்க தான் மலேசியாவில இருந்து வந்திருக்காங்க. பிரதர், நீங்க வாங்க. எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த பொண்ணு மலேசியாக்கார பொண்ணு தான். வாங்க, நம்ம மேல போலாம். அட வாங்க பிரதர். வாங்க பிரதர், வாங்க. பாத்தீங்களா நம்ம செட்டப்லாம்? உட்காருங்க, நீங்க என்ஜாய் பண்ணலாம். உட்காருங்க பிரதர். பிரதர், இது ஒரிஜினல் தானே? என்ன பிரதர் இப்படி கேட்டீங்க? என் மச்சாவுடைய ஃப்ரெண்டு திரு வாங்கிட்டு வந்தது, அதுவும் மலேசியால இருந்து பிரதர். என்ன பிரதர்? ஒரிஜினலான்னு பார்த்தேன். என்ன பிரதர் நீங்க, இதுல உங்களை ஏமாத்த முடியுமா? என்ன பிரதர், சைட் டிஷ் இன்னும் வரலையே? எனக்கு சைட் டிஷ் இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். என்ன ஆகும் பிரதர்? டபுளா ஏறும் பிரதர். ஓ, அது நல்லது தானே பிரதர்? நல்லதுதான். ஆனா எதிரில் இருக்கிறவங்க எல்லாருமே டபுள் டபுளாலாம் தெரிவாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்கன்னு நினைச்சு நான் வேற யாருக்கிட்டயாவது பேசிட்டா என்ன நடக்கும்? அது சரி வராது பிரதர். நான் சைட் டிஷ் உடனே கொண்டு வர சொல்றேன். இருங்க. ஏய் அமராவதி, அமராவதி, ஏய் அமராவதி. என்னங்க, எது கத்துறீங்க? ஊர்ல இருக்க எல்லாருக்கும் கேட்கணுமா? கூட்டு சேர்ந்து குடிக்கிறீங்களே, இது வீடு நினைச்சீங்களா பாரு நினைச்சீங்களா? நீங்க ஊத்துங்க பிரதர். சரி நீ வா. அமராவதி ப்ளீஸ்மா, இதெல்லாம் வெறும் ஒரு கூட்டணிக்காக மட்டும்தான், தப்பா புரிஞ்சுக்காத. குடியில கூட்டணி வேற இப்ப தேவையா? ஆமாமா, அவரு என்னோட ஃப்ரெண்டு தான். எனக்காக நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா? அதுக்காக தாமா இதெல்லாம். அமராவதி, நீ எனக்காக கொஞ்சம் கொஞ்சம்னா கொஞ்சம் தான், கொஞ்சம் சைட் டிஷ் மட்டும் எடுத்துட்டு வாமா. நீங்க கூட்டு சேர்ந்து குடிக்கிறது பத்தாதுன்னு என்ன வேற சைட் டிஷ் எடுத்துட்டு வர சொல்லுவீங்களா? ப்ளீஸ்மா, எனக்காக எனக்காக பண்ணுவல, ப்ளீஸ்மா அமராவதி. எல்லாம் என் தலையெழுத்து, உங்களை கட்டிட்டேன். கொஞ்சமா கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருவாங்க. நீங்க ஊத்துங்க, நீங்க ஊத்துங்க. மா, மாடியில என் வீட்டுக்காரரும் அவரோட ஃப்ரெண்டும் இருக்காங்க. சாப்பிட கொஞ்சம் கறி எடுத்துட்டு போங்க. சிக்கனும் வேக வச்ச முட்டையும் இருக்குல்ல, கூட மட்டன் சுக்காவும் எடுத்துக்கோங்க. சீக்கிரம் கொண்டு போய் கொடுங்க, இல்லைன்னா கத்த ஆரம்பிச்சிருவாரு. Cheers brother. Cheers brother. இந்தாங்க, அவங்க கொண்டு போனா சரியா வராது, உங்க வீட்டுக்காரருக்கு நீங்களே எடுத்துட்டு போங்க. ஏன் இந்த அம்மா எடுத்துட்டு போக மாட்டாங்களா? அவங்க இங்கிருந்து சாப்பிட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் வேலையும் தான் பார்க்கட்டுமே. சீக்கிரம் மாடிக்கு போய் கொடுக்க சொல்லு. உடம்பு கொஞ்சமாவது அசைஞ்சாதான் சாப்பிடுறது ஜீரணமாகும். ஏன் துளசி, நான் என்ன போக மாட்டேன்னா சொன்னேன்? எதுக்கு இந்த அம்மா இந்த பேச்சு பேசிட்டு போறாங்க? விடுங்க சிப்பி, அவங்க அப்படிதான்.
அவங்க பேச்சில் நிதானம் இருக்காது. நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இதை நானே எடுத்துகிட்டு போகிறேன். ம் வேண்டாம் துளசி, நீ எதுக்கு அவ புருஷனுக்கு சாப்பிட எடுத்துகிட்டு போகணும்? நல்லா இருக்காது, நானே எடுத்துகிட்டு போகிறேன். என்ன சித்தி, இன்னைக்கு மட்டும் தானே, பரவாயில்ல, நான் கொடுத்துக்கிறேன். அவங்களுக்காக இல்லை, அம்மாக்காக. சண்டை எதுவும் போட்டுக்க வேண்டாம். இல்லைம்மா, இதை பாரு, நீ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. சிவா தம்பி பார்த்தாருன்னா இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு, சத்தம் போடுவார், சண்டை போடுவார். சித்தி, இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. சாப்பிட கேட்குறாங்க, நம்ம கொடுக்க போகிறோம், அவ்வளோதானே. விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சைட் வரும்னு சொன்னீங்க, இன்னும் வரவே இல்லை. பிரதர் இருக்கு பிரதர், நான் சைடிஸ் வருதான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இருங்க, நான் போயிட்டு வரேன். போயிட்டு சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. பிரதர், சைடிஸ் வந்துச்சு, எடுத்துன்னு வராங்க. சரி. இங்க பாருங்க, நம்ம வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. அதை டேஸ்ட் பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. துளசி, அவங்க குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, நீ போய் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தா நல்லா இருக்காது. இவங்களுக்கு நீ என்ன சப்ளையரா? கொடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். சித்தி, போ, சித்தி பரவாயில்ல. சொல்கிறேன்ல, உங்களுக்கு ஒன்று நீ கொடுக்க தேவையில்லை, போ, நான் கொடுத்துக்கிறேன். ஆமா தலைவா, ஃபாரின் சரக்கு தான். சைடிஷ் கேட்டு எவ்வளோ ஆச்சு? உடனே எடுத்து வர மாட்டீங்களா? இப்போதான் என்னமோ ஸ்லோ மோஷன் நடந்து வரீங்க. கொண்டு வந்து வைங்க. நம்ம மரமா நிக்கிறீங்க, அதை கொண்டு வந்து வைங்க. ஆமா, எதுக்கு ஒரு தட்டு கொண்டு வந்திருக்கீங்க? எக்ஸ்ட்ரா இன்னொரு தட்டு கொண்டு வந்துருக்கலாம்ல. அவரு மரியாதைக்காரரு, அவருக்கு தனியா ஒரு தட்டு வைக்க வேண்டாம்? ஏன் தட்டுல இருந்து எடுத்து சாப்பிடுவாரா? சரி, எடுத்து வந்து வைங்க. வந்து வச்சுட்டு போங்கம்மா. எங்க போறீங்க? அது எடுத்து வந்து வைங்கம்மா.
என்னமா பண்ணி வச்சிருக்க? பாரு எப்படி பண்ணிருக்க? பார்த்து வர மாட்டியா? அட, என்னம்மா நீ? பிரதர், பிரதர், ரொம்ப எரியுதா?